ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 29/3/2025 சனிக்கிழமையில் அமாவாசை திதி வருகிறது. சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறது. இன்று வெள்ளிக்கிழமை இரவு 7:24க்கு அமாவாசை திதி தொடங்கி நாளை மாலை 5:12 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. கிரகணம் பார்த்திங்கன்னா நாளை மதியம் 2 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு சூரிய கிரகணம் முடியுது. சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினம் அமாவாசை தினத்தில் பிரபஞ்ச சக்தி நேர்மறை ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நாளைய தினம் எந்த ஒரு தீபம் ஏற்றுவதனால நம் வீட்டில் உள்ள கடன் தீரும், வறுமை நீங்கும், நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை வச்சு தான் அந்த மரத்திற்குரிய மருத்துவ குணங்கள் ஏற்படுது. அந்த மருத்துவ குணங்களை பயன்படுத்தி உடல் உபாதைகளை நம்ம நீக்கிறோம். உடல் உபாதை மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த அரச இலை நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த அரச மர இலையை வைத்து தான் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். அது என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பாவங்களை செய்கிறோம். அந்த பாவத்தின் விளைவால் கொடிய நோய்க்கு ஆளாகி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இன்னல்களை நம்ம சந்திக்கிறோம். பல பரிகாரங்கள் செய்தும் அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியல நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு அரசன் தன்னுடைய வாழ்நாளில் பல பாவங்களை செஞ்சு அந்த பாவத்தின் விளைவால் கொடிய நோய்க்கு ஆளாகிறாங்க. பல பரிகாரங்கள் செஞ்சும் அந்த பாவத்திலேருந்து அவங்களால விடுபட முடியல. அதுக்கப்புறம் ஒரு சித்தரோட அருளால் பாவமோச்சனம் பெற்று தன்னுடைய நோயிலேருந்து விடுபடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் சிவபெருமானை நினைத்து தவம் இருக்காங்க. தனக்கு ஏற்பட்ட கதி வேறு யாருக்கும் வரக்கூடாது, இந்த உலகத்தில் அனைவருக்கும் பாவ மோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு வர வாங்குறாங்க. அந்த அரசன் தான் அரச மரமாக மாறி இன்றைக்கும் நம்ம மக்களோட துயர்களை போக்கும் மரமாக இருக்காங்க. இந்த அரச மரம் தான் அனைத்து மரங்களுக்கும் அரசனாக விளங்கக்கூடிய மரம். ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு அரச மரம், அதுக்கு அடியில் விநாயகர் இருக்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். அந்த விநாயகரை நம்ம வழிபட்டு அரச மரத்தை சுற்றி வரும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டமும் நீந்து பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். இது உண்மையான கூற்று. அதுலேயும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அரச மரத்தை காலையில் சுற்றி வந்தாங்க நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டாலும் மருத்துவ ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த அரச இலையை வைத்து தான் நாளைய தினம் நம்முடைய கஷ்டம் தீர்வதற்கு, கடன் தீர்வதற்கு தீபம் ஏற்ற போகிறோம். பொதுவாகவே அரச மரத்தில் மும்மூர்த்திகள் இருக்காங்கங்கிறது ஐதீகம். இந்த மரத்தின் இலைகளை நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் தொடக்கூடாதுங்க. சனிக்கிழமையில மட்டும்தான் தொடணும். அதே போல் சனிக்கிழமையில மட்டும்தான் இந்த மரத்தின் இலைகளையும் நம்ம பறிக்கணும். மற்ற நாட்களில் பறிக்கக்கூடாது. அதுவும் மதியம் 12 மணிக்குள்ளார இந்த இலையை நம்ம பறிச்சுட்டு வந்துடணும். இதுதான் இதோட நியதி. இந்த தீபத்தை நம்ம வீட்லேயும் ஏற்றலாம், அரச மரத்தடியிலையும் ஏற்றலாங்க. நாளைய தினம் சனிக்கிழமை காலையிலேயே நீங்கள் அரச மரத்துக்கு போயிட்டு உங்களால் முடிந்ததுன்னா 108 தடவை கூட அந்த அரச மரத்தை நீங்கள் சுற்றி வலம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு 11 முறையாவது சுற்றி அந்த அரச மரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. என்னுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக உங்கள் இலைகளை நான் பறிச்சுட்டு போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு ஒரு 2 இலையை நீங்கள் பறிச்சுக்கிட்டு வாங்க. பறிச்சுட்டு வீட்டில் வச்சுருங்க. இந்த தீபத்தை நீங்கள் மாலை ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதுவும் நாளைய தினம் ஒரு 12 மணிக்குள்ளார நீங்கள் ஏற்றிடுங்க. நான் ராகுகால யமகண்டம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வீடியோ எண்டில் நாளைக்கு ராகுகால யமகண்டம் எப்போ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி யாருக்கு சந்திராசிரமம் இருக்கோ அவங்க இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம். இப்போ 2 தீபங்கள் நீங்கள் ஏற்றினா போதும். அரச மர இலையை சனிக்கிழமை அன்றைக்கி தான் பறிக்கணும். பறித்த இலையை நல்லா தண்ணீர் ஊற்றி, மஞ்சள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. இதில் இந்த இலைக்கு 4 புறமும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே சில்வர் தாம்பாளமோ அல்லது பிளாஸ்டிக்கோ பயன்படுத்தாதீங்க. பித்தளை தாம்பாளம் பயன்படுத்துங்க, இல்லைன்னா செப்பு தாம்பாளம் நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த தாம்பாளத்தை வச்சுட்டு அதற்கு மேலே இந்த இலையை நீங்கள் வைக்கணும். அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். ரொம்ப கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க
ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தொடர்ந்து ஒரு 9 வாரம் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த தீபம் ஏற்ற ஏற்ற உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். ரொம்ப அதிகப்படியான கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் அந்த கஷ்டத்துலேருந்து மீளவே முடியல, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறவங்க இலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். நீங்கள் இப்போ கோவிலில் ஏற்ற போகிறீங்க, கோவிலுக்கு போய் நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா தாம்பாளத்தை மட்டும் தவிர்த்துட்டு வீட்டில் செய்யக்கூடிய அதே வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். தொடர்ந்து 9 வாரம் அல்லது 16 வாரங்கள் சனிக்கிழமை இந்த தீபம் ஏற்றி வழிபட்டாக்கா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும், கடன் அடையும், நமக்கு வர வேண்டிய பணமும் நம்ம வந்து சேரும். பண ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்தாலே நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் இல்லையா? நம்ம குடும்பமே ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு ராஜயோகம் நமக்கு கிடைக்கும். அதனால் நாளைய தினம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தை பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த தீபத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயங்க. நம்ம வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபடும் பொழுது அனைத்து வித வளங்களையும் நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியல அப்படின்னா காலையில் 10 to 11 நீங்கள் ஏற்றலாம். இல்லைன்னா மாலை 4:30லேருந்து 5:30க்குள்ளே ஏற்றலாம். அந்த நேரம் வந்து கிரகணம் இருக்குது. சில பேருக்கு வந்து கிரகணம் எங்களால் ஏற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் காலையிலே அந்த தீபத்தை ஏற்றி முடிச்சிருங்க. காலையில் 9லேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது நாளைக்கு. குளிகை பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 7:30. யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 1:30லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. சந்திராஷ்டம் நடக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது நாளை இரவு 8:15 வரைக்கும் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அடுத்து 8:15க்கு பிறகு பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருது. அதனால வீட்டில் இந்த மகம் பூரம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். நாளைக்கு 5 மணி வரைக்குமே இந்த அமாவாசை திதி இருக்குது, 5:12 வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு கிரகணமும் இருக்குது. சில பேர் மாலை நேரத்தில் நாங்கள் வழிபாடு செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த அரச இலை தீபத்தை காலையிலே ஏற்றிடுங்க. இந்த தீபம் ஏற்றும் பொழுது கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த எண்ணெயில் நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை போடும்பொழுது சனிக்கிழமை இல்லையா, பச்சை கற்பூரம் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு பொருள். அது துளி வந்து நம்ம போட்டு ஏற்றும்போது அந்த வாசத்திலே மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் வந்து தங்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கொஞ்சம் போட்டே நீங்கள் ஏற்றலாம். அதே மாதிரி நாளைய தினம் மறக்காமல் பித்திருக்களுக்கு நீங்கள் காலையிலேயே தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணிடுங்க. அது முன்னோர்களுக்கு படையல் போட்டு காக்கைக்கு சாப்பாடு வச்சுருங்க. நாளைய தினம் சனிக்கிழமைங்கிறதுனால எள்ளு புண்ணாக்கு கிடச்சிதுன்னா அதை பசுமாட்டிற்கு வாங்கி கொடுங்க. எள்ளு உருண்டை கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு காக்காவுக்கு அந்த எள்ளுருண்டையை வந்து நீங்கள் வைக்கலாம். வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தாலே வந்து நம் வீட்டில் நம்மளை சுற்றியே வந்து மயில்கள் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். நாளைய தினம் அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் படையல் அனைத்தையுமே நீங்கள் செஞ்சுருங்க. அதே போல் இந்த தீபத்தையும் காலையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தகுந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபம் ஏற்றிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை, வறுமை அனைத்துமே தீரும். கடின உழைப்போடு இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக பணவரவில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும். நம் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நேர்மையாக இருக்கோம் அப்படின்னாலே அனைத்தும் நம் கைவசம் வரும். இல்லை நான் வந்து நேர்மையாக இருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நமக்கானதை தெய்வம் கண்டிப்பாக நம்ம கையில் கொடுக்கும். முயற்சி செய்யுங்க, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.